2022ஆம் ஆண்டு உயர்த்திய நேரத்தில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு 31,500 கோடி வருவாய். இப்போ இந்த மின்கட்டண உயர்வால் 6,000 கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய். ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் மின்கட்டண உயர்விற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அங்க போறோம் இங்க போறோம் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். இப்போ தமிழ்நாட்டில் நேற்று ஒரு அறிவிப்பு, தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு 4.83 விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள். இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு மோசடியாக நாங்கள் பார்க்கின்றோம். 2022ஆம் ஆண்டில் மின்கட்டண உயர்வு நடத்தினார்கள். 2023ஆம் ஆண்டிலே உயர்த்தினார்கள். இப்ப 2024ஆம் ஆண்டில் உயர்த்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த 2.5 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டு உயர்த்திய நேரத்தில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு 31,500 கோடி வருவாய். இப்போ இந்த மின்கட்டண உயர்வால் 6,000 கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய். ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு, வேலைவாய்ப்பு இல்ல, விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பார்க்கிறேன். திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். இதே முதலமைச்சர் சொன்னார், மின் கட்டணம் ஷாக் அடிக்குதுன்னு. ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு? அப்பதான் அடிக்குமா? இவங்க ஆட்சியில் மக்களுக்கு ஷாக் அடிக்காதா? அதே வேளையில் கடந்த ஆண்டு வீடுகளுக்கு மின்கட்டண உயர்வை அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அதாவது அதுல 2.1 விழுக்காடு வீடுகளுக்கு அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்றும் அறிவித்திருக்கலாம். இந்த மின்கட்டண உயர்வு பாத்தீங்கன்னா அரசாணை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வுன்னு அறிவிச்சாங்க. ஏன் நேற்று வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க? ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை இது, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது. நிச்சயமாக மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மின்சார ஒழுங்குமுறை ஆணையெல்லாம் அதெல்லாம் அந்த எல்லாம் என்னன்னா எங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க செய்ய போறாங்க. ஆனால் அவங்க பரிந்துரையெல்லாம் அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு மிகப்பெரிய பாரத்தில் இருக்கின்றார்கள் மக்கள், சுமையில் இருக்கின்றார்கள். அதை போக்க வேண்டும். மின் கட்டண உயர்வை தமிழக அரசு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.